ஓகே, இந்த சீக்வன்ஸ்க்கு லிமிட் இன்ஃபிமமும் லிமிட் சுப்ரீமமும் சேம் தான். அதனால இது கன்வர்ஜன் எடுக்கலாமா? பவுண்டட். அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த தியரம் நீங்க படிச்சீங்கல்ல, அந்த இஃப் அண்ட் ஒன்லி அதுல குறிப்பா எழுதி வச்சுக்கோங்க. லிமிட் இன்ஃபிமம் ஈக்குவல்ஸ் லிமிட் சுப்ரீமம் ஈக்குவல் டு எல் ஃபார் சம் ஃபைனைட் வேல்யூ. இந்த ஈக்குவல் டு ரொம்ப முக்கியம். ஓகே, இதுல அந்த ஈக்குவல் டு எல் தேவையில்லை, ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க உங்க ஏஎன் எல்லாம் பவுண்டட். ஓகே, அதனால ஏஎன் கன்வர்ஜன் இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நமக்கு கேட்டிருக்குது false, so no, because this is true. Okay, அடுத்தது if infimum an equal to limit supremum an, then an is convergent. What is this? True or false? சொல்லுங்க, ட்ரூவா ஃபால்ஸா எப்படி எடுப்பீங்க? ட்ரூ. எப்படி ட்ரூ? ஓகே, இங்க இன்ஃபிமம் மட்டும் தான் எடுக்கிறீங்க, லிமிட் இன்ஃபிமம் எடுக்கல. அப்படியா? எல்லா ஆமா, எல்லா ஆல் LU GLB of all possible subsequence, converging subsequence. இது இன்ஃபிமம் வந்து எல்லாத்தோட AN ஓட எல்லாத்துக்கும் இதுவா இருக்கு, எஸ்டர்னல் இதுவா இருக்கு. சோ அப்ப இது பார்க்கும்போது இதுவே வந்து இதுவா இருக்கு. சோ ஏ ஆப்ஷன் மாதிரியே இருக்கு. ஓகே, பார்க்கலாம். இது பாருங்க, லிமிட் சுப்ரீமம் an. இது என்னது? இது என்னது? லைக் வாட் இஸ் திஸ்? இஸ் திஸ் a number or a sequence or limit supremum sequence number? So this is equal to some a வேண்டாம், a already எடுத்தாச்சா? என்னது இது? capital M. ஓகே, capital M. ஓகே, ஏன்னா இதுல இருந்து பாருங்க, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் டு எம்மா. இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி ஈக்குவேட் பண்ணுங்க, என்ன வருது உங்களுக்கு? இன்ஃபிமம் ஆஃப் an இஸ் ஈக்குவல் டு m ஃபார் ஆல் n. இது முக்கியம். ஓகே, நீங்க இது இந்த நோட்டேஷன் தானே வச்சு படிச்சிருப்பீங்க. mn ஈக்குவல் டு GLB ஆஃப் an plus 1 so on. ஓகே, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஆக்சுவலி இதுதான், இது ஒத்துக்கிறீங்களா? இன்ஃபிமம் தான், இந்த நோட்டேஷன் அப்படியே தான் உங்களுக்கு இப்படி எழுதியிருக்காங்க, கரெக்டா? அப்போ இதுல இருந்து நான் என்ன இன்ஃபர் பண்ணலாம்? என்னோட m1 ஈக்குவல் டு m தான், m2 ஈக்குவல் டு m தான், so on. இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி mn equals some k m. ஓகே, புரிஞ்சுச்சா? mn க்கு திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வந்துடுச்சா? லிமிட் இன்ஃபிமமும் m தான், லிமிட் சுப்ரீமமும் m தான். இந்த m ஃபைனைட், ஏன்னா பவுண்டட், அதனால இது கன்வர்ஜ் ஆகும். சொல்லுங்க. செட்ல இல்லல, இன்ஃபிமம் 0.
வெயிட் செட் இன்ஃபிமம் இல்ல. நீங்க ஒரு கட்டத்துல செட்டை மாத்துறீங்க. அது ஓகே. இப்போ அந்த இன்ஃபிமம் மேல கொடுத்திருக்க மீனிங் தான நான் சொல்றது. மேல டாப்ல நீங்க m = அப்ப அதோட இன்ஃபிமம் யாரு? ஒரு நிமிஷம். வெயிட், இதுக்கு m1 பாத்தீங்கன்னா GLB of 0 to 1/2 1 - 1/3 so on. 0 1/2 லிமிட் சுப்ரீமம் இதுக்கு இதோட லிமிட் சுப்ரீமம் என்னது? அது 0 கீழ இருக்குது. 0வா? 1 தான வரும் LUB-ல. பாருங்க, இது 1 போட்டதுக்கு அப்புறம் இது if ஸ்டேட்மெண்ட் ஹைபோதீசிஸ். நீங்க ஹைபோதீசிஸ் கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க. புரியுதா? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் தான். ஆமா. அப்ப கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் 0 ஃபர்ஸ்ட். செகண்ட் இதுல இருந்து பாப்பேன். அப்ப 1/2 தான் வரும். நீங்க அதுல ஒரே நிமிஷம், நீங்க சொல்ற சீக்வென்ஸ்க்கு அப்படி வரும். இதுல என்ன சொல்லிருக்காங்க? இஃப் உங்க ஹைபோதீசிஸ் நீங்க எடுக்கும் போது இந்த மாதிரி சீக்வென்ஸ் தான் எடுக்கணும். அதுதான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. பவுண்டட் சீக்வென்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? நீங்க ஒரு கட்டத்துல n மாற மாற அது ஈக்குவல் டு இந்த வேல்யூ தான் வரும். அதாவது லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் a1 சப்போஸ் n = 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அந்த நோட்டேஷன்ல இப்ப an வந்து அவங்க வந்து n ரன் ஆகுது. அப்ப அது ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு வரும். அந்த சீக்வென்ஸோட இன்ஃபினிட்டி அந்த சீக்வென்ஸ் ஒரு செட்டா பார்த்துட்டு அதோட இன்ஃபினிட்டி கொடுத்தாங்க. அவங்க டைரக்டா m1 m2 னு அவங்க இதை ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு எண் மாறும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒவ்வொரு எண்ணம் மாறும் அந்த செக்மெண்டேஷன் தான் அதனால செட்டா பார்த்துட்டு அதோட இன்ஃபினிமம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு டேர்ம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தெரியல. நான் இப்படி போட்டேன், எனக்கு கரெக்ட்னு வந்தது, மார்க்கும் கொடுத்துட்டாங்க. நீங்க இது பார்த்திருப்பீங்களா? சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிஎஸ்ஆர் கொஸ்டின் கொஞ்சம் ஹைபோதேசிஸ் எல்லாம் விட்டு விட்டு போயிருக்கும். கொஞ்சம் கேள்வி இருக்கிற மாதிரி சொன்னது இல்லையா? சில ப்ராப்ளம் ஹைபோதேசிஸ் கொஞ்சம் கேள்வி. அவர் சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம். ஆனா இது பார்த்தா நான் உடனே எடுத்துக்கிட்டது இந்த இதுதான். எண் மாற மாற உங்களுக்கு இன்ஃபிமம் சேமா இருக்கு அப்படின்னு தான். அவர் என்ன சொல்றாருன்னா ஏஎன்ற ஒரு செட் எடுத்து லைக் டேக் திஸ் a = a1 a2 அந்த மாதிரி எடுத்து இந்த செட்டுக்கு இன்ஃபிமம் பார்த்து this is equal to limit n tends to infinity supremum an இப்படின்றாங்க. ஹைபோதேசிஸ்ல கொடுத்த வரைக்கும் இதுதான். நான் இது கரெக்ட்னு போட்டேன். ஆனா எனக்கு பார்க்கும்போது என்னன்னா இங்க n வேரியாக வந்து சொல்லலாம். கேபிட்டல் M வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ன்னு சொல்லலாம். கேபிட்டல் M ஓகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் m n இப்போ இது ஃபார் ஆல் n க்கு இது ட்ரூ தானே? ஏன் இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு? ஏன்னா வந்து அது இன்ஃபிமம். நமக்கு தெரியும் m1 ஓகே இன்ஃபிமம். ஓகே நெக்ஸ்ட் இப்போ இது mn கன்வர்ஜ் ஆகுறது தான் நம்ம பார்க்கணும். அப்ப அது எதுக்கோ ஒரு கன்வர்ஜ் mn கன்வர்ஜ் ஆகுறதுக்கு அவங்க லிமிட் நான் எடுக்கலையே. இல்ல mn கன்வர்ஜ் ஆகுறதுக்கு லிமிட் அப்ப இது அந்த லிமிட் வந்து
m விட கம்மியா இருக்குமா m விட அதிகமா இருக்குமா ஆ அப்பனா lim sup less than or equal to lim in. மேபி யா குட் கரெக்ட். அப்படி போனா எனக்கு ஓகே. நீங்க இந்த மாதிரி அது எல்லாமே m m m ன்னு வருது எனக்கு ஓகே 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 அந்த அப்ரோச் கூட எடுக்கலாம். இவர் என்ன சொல்றாருன்னா இது பாருங்க இப்படி இருக்கா, ஒரு செட்டுக்கு இன்ஃபிமம் ஈக்குவல் டு எம்ன்றாங்க. டேக் அந்த செட்டு ஏன்னே வச்சுக்கோங்க, ஏ ஈக்குவல் டு A1 A2 A3 அந்த மாதிரி. இப்போ இன்ஃபிமம் ஆஃப் த செட் இஸ் ஈக்குவல் டு எம், அதாவது அப்போ என்ன அர்த்தம், கரெக்டா? இப்போ இதுக்கு ரெண்டு சைடு நீங்க லிமிட் எடுத்தீங்கன்னா அது எப்படி லிமிட் இன்ஃபிமம் ஆகும்? m னுடைய இது பாத்தீங்கல. சோ இப்ப m வந்து நமக்கு இந்த ரிலேஷன் இருக்குல்ல, m small m1 less than or equal to small m2 less than or equal to small m3 இந்த மாதிரி தெரியும். ஓகே அதுவும் கரெக்ட் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் m1 தான் வந்து அது கேபிட்டல், ஃபர்ஸ்ட் m1 தான் ஓகே அது கொண்டு வரும். ஓகே so on, so this implies m is less than or equal to limit infimum an n tends to infinity. Okay, so this m is nothing but m tends to infinity supremum less than or equal to limit infimum. எனக்கு ஆல்ரெடி தெரியும் limit inf less than or equal to limit sup. இது பவுண்டட் சீக்வன்ஸ், அதனால ஈக்குவாலிட்டி எழுதுவேன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்இக்வாலிட்டி பார்த்துட்டு வரும். ஓகேயா? So this implies மிட்சு. ஓகே இது ஓகே. ஒரு வாட்டி சொல்லணுமா? சொல்லணும். ஓகே ஓகே, கொடுத்திருக்கிற ஹைபோதேசிஸ் இன்ஃபிமம் ஆஃப் an ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் m. இப்படி இருந்ததுன்னா உங்க சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டா அப்படின்னு. இது பாருங்க, லிமிட் சுப்ரீமம் mன்றது ஒரு நம்பர், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். நான் அது mன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த செட்டை அப்படியே நீங்க A1 A2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா இதோட இன்ஃபிமம் ஈக்குவல் டு a. ஓகே, ஒரு செட்டுக்கு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு சொன்னா தட் இஸ் b is GLB of A of A. This implies B is less than or equal to all AI for all AI in A. கரெக்டா? அதனால நான் இப்படி எழுதுவேன் for all in. ஓகே, இன்னொரு விஷயம், ஓகே mn ஓட டெஃபினேஷன் தான் GLB of இது. இதுல இருந்து இது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஏன் இது இன்க்ரீசிங் வரும்? Correct, because if you take this as A1, A contained in B, இதுல இருந்து என்ன சொல்லுவோம்? This implies infimum of B is less than or equal to infimum of A. இது less than or equal to supremum of A less than or equal to supremum of B. ஓகே, இதை வச்சுதான் நீங்க இந்த இன்இக்வாலிட்டி போடுவீங்க. இதை நீங்க LUB பார்க்கும்போது டிக்ரீசிங் சீக்வன்ஸ் வரும். கரெக்டா? ஓகே, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இது ட்ரூ ஆயிடுச்சு, M1 M2. இது திருப்பி இந்த இந்த ரிசல்ட் பார்த்துருப்பீங்கல்ல, இஃப் an is greater than or equal to 0 and an bounded இல்ல கன்வர்ஜன் கூட வரலாம். an bounded இல்ல கன்வர்ஜன் மட்டும் போடுங்க. கன்வர்ஜன் பவுண்டடா இருந்தா ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. This implies limit of an is also greater than or equal to 0. பார்த்துருக்கீங்களா? இது பார்த்துருக்கணும், படிச்சிருக்கணும். ஓகேயா? அதனால லிமிட் இன்ஃபிமம் an. ஓகே,
இந்த இன்ஃபிமம் ஏஎன் தான் இது ஆக்சுவலி இந்த டேர்ம் எல்லாம். இந்த எம்ன்றது இன்ஃபிமம் ஆஃப் ஏ1, இன்ஃபிமம் ஆஃப் ஏ2ன்றது. ஓகே, ஸோ இதுல ஒரு டேர்மும் எம் லோவர் பவுண்டா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சீக்வன்ஸ்க்கு லிமிட்டும் எம்ஐ விட அதிகமா இருக்கும். எம் இஸ் நத்திங் பட் லிமிட் சுப்ரீமம் ஏஎன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இது வரும். இது யூனிவர்சல் ட்ரூத் ஃபார் a bounded sequence. Bounded sequence is something. Okay, so this is true. Then I will get the inequality. I mean equality. Okay, இப்போ லிமிட் இன்ஃபிமம் ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் வந்தாச்சு. பவுண்டட் சீக்வன்ஸ் வேற. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஜென்ஸ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் ஓகே ஃபால்ஸ். சேம் இது நீங்க இது இது பாருங்க, கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இது தப்பா? இதுதான் ஃபால்ஸ். கான்ஸ்டன்ட். இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா கவுண்டர் இருக்கும்ல, -1/n. லிமிட் இன்ஃபிமம் வந்து சுப்ரீமம் இஸ் ஆல்வேஸ் -1. கரெக்ட்? இல்ல சுப்ரீமம் இஸ் 0. இல்ல ஓகே, சுப்ரீமம் செட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே, ஸோ சுப்ரீமம் வந்து supremum of the set is equal to 0. Limit infimum, ஏன்னா this is equal to -1, -1/2, -1/3. Okay, so your limit infimum an is equal to 0. If so equality vandachu, then an constant false. குட்டிங்களா? எது புரியல? அதுவா? வர false. Which of the following are false? So this is okay. இதானா? இது பாருங்க, இன்ஃபிமம் an. இது ஒரு ஒன்றும் இல்லை, நீங்க ஏன்றது இந்த செட்டை எடுத்துக்கோங்க, சீக்வன்ஸோட எல்லா எலிமெண்ட்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த செட்டுக்கான இன்ஃபிமம் ஈக்குவல் டு எம்னு வருது. ஓகே, ஸோ இந்த செட்டோட இன்ஃபிமம்னா ஒரு லோவர் பவுண்டா வருமா? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். இன்ஃபிமம் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். ஸோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் எம்னா இந்த செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இதோட பெருசா இருக்குமா? ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும்? என்னோட mnன்றது GLB of an plus 1. இந்த mn பத்தி எனக்கு என்ன தெரியும்? இது வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸா? இந்த m1ன்றது இந்த செட்டுக்குள்ளதான் இருக்கும். கரெக்ட்? ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து m விட பெருசா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த இன்இக்வாலிட்டி நான் எழுதிடுவேன். ஓகே, இந்த சீக்வன்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டும் m விட பெருசா இருக்கு. அதனால இப்படி வரும். இது ஆக்சுவலி ட்ரூ ஃபார் எனி எல்லோ சம்திங். ப்ரொவைடட் கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். பவுண்டடா இருந்தா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகே, இதனால எனக்கு இப்படி வரும். இது அதாவது இந்த சீக்வன்ஸோட லிமிட் தான் இது. ஏன்னா இதுதான் mn. ஓகே, mன்றது லிமிட் சுப்ரீமமா? இதுல இருந்து இந்த ஈக்குவாலிட்டி ஃபாலோ ஆகுமா? எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? சின்ஸ் லிமிட் இன்ஃபிமம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம், ஸோ ஈக்குவாலிட்டி வந்துடும். இது பவுண்டட் சீக்வன்ஸ், அதனால இந்த வேல்யூ ஃபைனைட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இதுக்கு இது ரொம்ப ஈஸி. இன்இக்வாலிட்டி பாருங்க, இன்ஃபிமம், இந்த இன்ஃபிமம் நீங்க ஏன்னு எடுத்துக்கோங்க. இல்ல வெயிட், இன்னொரு வாட்டி எழுது. ஓகே, ஈக்குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் டஸ் தட் மீன்? எனக்கு என்ன தெரியும்? இதுல இருந்து b is less than or equal to a.
ஃபார் ஆல் n. கரெக்டா? இதுல இருந்து நான் என்ன சொல்லுவேன்? an is less than or equal to a for all n. ஓகே, சோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா எனக்கு b less than or equal to an less than or equal to a. கரெக்டா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? சுப்ரீமமும் இன்ஃபிமமும் சேம், that is a and b equal, so that implies an is equal to b for all n. ஓகே, புரியுதா? பாருங்க ஒரு வாட்டி, உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்றேன். நான் எனக்கு ஹைபோதசிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if supremum of an is equals infimum of an, then an is constant. ஓகே, ரெண்டும் ஈக்குவல். இப்போ இதுக்கு ஒரு டெர்மினாலஜி சும்மா எடுத்திருக்கேன். இந்த செட்டுக்கான சுப்ரீமம் நான் ஏன் டெனோட் பண்றேன், இந்த செட்டுக்கான இன்ஃபிமம் நான் பின்னு டெனோட் பண்றேன். பின்றது இன்ஃபிமம், அதனால இந்த செட்ல இருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் பியை விட பெருசா இருக்கும். ஸோ ஃபார் ஆல் n இது இம்பார்ட்டன்ட். ஓகே, பிளஸ் சுப்ரீமம்ல இருந்து என்ன சொல்வேன், an is less than or equal to a for all n. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ ஹைபோதசிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீமம் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபிமம், அதாவது a equal to b. Since a equals to b, இது ஸ்குவீஸ் ஆயிடும் நடுவுல. அப்போ எல்லா an b வரும், இல்ல an equal to b கூட எழுதலாம் for all. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த சீக்வென்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், so this is true. அப்போ false. ஓகே, நெக்ஸ்ட் அழிச்சுக்கிட்டா. இந்த क्वेश्चन பாருங்க, cardinality of set of all real solutions of e power x plus x equal to 1 is 1. பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொன்னீங்க, x varies in natural number மட்டும் எடுக்கலாமா, இது ட்ரூவா? இது பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது
நீங்க கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் எங்க இருக்கும்? டொமைன்ல இருக்குமா கோடொமைன்ல இருக்குமா? கோடொமைன்ல இருக்கும். பாருங்க f of x equal to 0 இந்த x ஓட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இந்த x டொமைன்ல தான் இருக்கும். So this means real solution அந்த ரியல் வந்தாலே like your domain is the whole of R. So அதுல என்ன எல்லாம் எடுக்க கூடாது. ஓகேயா? A1 சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? e power x plus x equal to 1 எனக்கு e power x plus x ஓட கிராஃப் என்னன்னு தெரியாது. ஆனா e power x கிராஃப் தெரியும். ஓகே x இந்த பக்கம் கொண்டு போனா பாலினாமியல் ஆயிடும். ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபர்ஸ்ட் டிகிரில. சோ e power x equal to 1 minus x. e power x இப்படி இருக்குமா? 1ல இது 1 minus x minus xனா உங்களுக்கு ஸ்லோப் இந்த பக்கம் வரும். நெகட்டிவ் ஸ்லோப்ல இருக்கு. சோ இந்த மாதிரி வரும். எப்படி வந்தாலும் இந்த மாதிரி வரும். 1 மைனஸ்னா மேல வரும். கரெக்டா? ஏன்னா x 0 கொடுத்தீங்கன்னா y1 y 0 கொடுத்தீங்கன்னா x equal to 1. கரெக்ட். சோ இப்படி வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க எப்படி பார்த்தாலும் பாருங்க ஈக்குவல் டுன்றதுல சோ எத்தனை பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குன்னா இதோட கேள்வி. ஓகே ஒண்ணு நீங்க எப்படி பண்ணலாம், இல்ல ஒரு புதிய ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். f of x equal to e power x plus x minus 1 டெரிவேட்டிவ் எடுக்கலாம். ஓகேயா? டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா e power x plus 1 இது ஸ்ட்ரிக்ட்லி பிகர் தென் 0வா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே ஸோ சப்போஸ் 0 வந்ததுன்னா அது ஒரே பாயிண்ட்ல தான் வரும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னால பிகாஸ் f prime is greater than 0 this implies f is strictly increasing. ஸோ இதுல என்ன சொல்லுவேன், என்னோட கேள்வி ஒன்று 0 வரும், இல்லை வந்தா ஒன்று தான் வரும். ஸோ கவுண்டபிளி இன்ஃபைனைட்டும் அன்கவுண்டபிளும் கான். கரெக்டா? ஏன்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா எனக்கு என்ன அர்த்தம், இப்படி மேலே ஏறிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இத்தனை பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ் தொடுது, எக்ஸ் ஆக்சிஸ் தொடுற பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்யூஷனா வரும். ஓகே அதனால தான் நீங்க சொல்யூஷன்றது டொமைன்ல பேசுவீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் தான் உங்களுக்கு டொமைன், y ஆக்சிஸ்ன்றது கோடொமைன். ஓகே ஸோ திஸ் இஸ்